உங்க திருமண உறவில் இந்த காதல் விஷயங்களை நீங்க செஞ்சீங்கனா வேற லெவலில் சந்தோஷமா வாழலாமாம். உங்கள் மனைவிக்கு அவர்களின் பொறுப்புகள் மற்றும் கடமைகளுக்கு நீங்கள் உதவுவது ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும். ஒரு குழுவாக வேலை செய்வது, வேலையில் ஒருவருக்கொருவர் உதவுவது சுமையை குறைக்க ஒரு சிறந்த வழியாகும். திருமண உறவு என்பது மிகவும் அழகானது. எப்போதும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்துதான் அது மகிழ்ச்சியாகவும் இல்லை துன்பமாகவும் இருக்கும். திருமண உறவு நமக்கு பல கடமைகளையும் பொறுப்புகளையும் வழங்குகிறது. ஒரு திருமண உறவு மகிழ்ச்சியாக இருக்க காதல் மற்றும் ஆரோக்கியமான தொடர்பு மிக முக்கியம். தவறான புரிதல்கள் மற்றும் சண்டைகள் வராமல் இருக்க இந்த அம்சங்கள் மிகவும் அவசியம் என்பதை தம்பதிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் பிரச்சனைகள் மற்றும் சூழ்நிலைகளை நுணுக்கமாக புரிந்து கொள்ளும்போது அது சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்களை குறைக்கிறது. இதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். உறவு மகிழ்ச்சியாக அமைய முதலில் ஒருவரையொருவர் காதலிக்க வேண்டும். மேலும் பொதுவான காதல் விஷயங்களை கடைபிடிப்பது வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். திருமணத்தில் உள்ள காதல் மொழிகள் பற்றி இப்பதிவில் காணலாம். உறுதிமொழிகள். நேர்மறையான வார்த்தைகள் ஒரு நபரின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு திருமணத்திற்கு பயன்படுத்தப்படும்போது அது ஒரு தம்பதிகளின் உறவை மலரச் செய்யலாம். அது பிரச்சினைகளை எதிர்கொண்டாலும் கூட நேர்மறையான உறுதிமொழிகள் உங்கள் உறவை எப்போதும் பிணைத்து வைத்திருக்கும். பாராட்டுக்கள், ஊக்கமளிக்கும் வார்த்தைகள், இனிமையான செய்திகள் மற்றும் அழகான ஐ லவ் யூ ஆகியவை சலிப்பான திருமண உறவை கூட காலப்போக்கில் அன்பான ஒன்றாக மாற்றும். போதுமான நேரம் செலவிடுதல். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடுவது அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்பதை உணர உதவும். தரமான நேரம் வெறுப்பையும் ஏமாற்றங்களையும் கணிசமாக குறைக்கும். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை ஒன்றாகச் செய்வது அல்லது நீண்ட உரையாடல்களை மேற்கொள்வது உங்கள் உறவை தொடர மற்றொரு சிறந்த வழியாகும். உதவும் மனப்பான்மை. உங்கள் மனைவிக்கு அவர்களின் பொறுப்புகள் மற்றும் கடமைகளுக்கு நீங்கள் உதவுவது ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும். ஒரு குழுவாக வேலை செய்வது, வேலையில் ஒருவருக்கொருவர் உதவுவது சுமையை குறைக்க ஒரு சிறந்த வழியாகும். இது தம்பதிகள் இருவருக்குள்ளும் நெருக்கத்தை அதிகரிக்கும். இல்லையெனில் அது அழுத்தமாக உணர்கிறது. உங்கள் துணையின் ஆதரவு உங்களுக்கு எப்போதும் தேவைப்படலாம். பரிசுகளின் சின்னம். பண்டிகை தினங்கள் அல்லது விசேஷ சந்தர்ப்பங்களில் உங்கள் மனைவிக்கு பரிசு வழங்குவதை தவறவிடாதீர்கள். இது உங்கள் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு வழியாகும். மேலும் நீங்கள் இன்னும் மேலே செல்ல விரும்பினால் உங்கள் பங்குதாரருக்கு அழகான பூக்கள், சாக்லேட்டுகள் அல்லது அவர்கள் விரும்பும் பொருட்களை பரிசளிக்கவும். இது நிச்சயமாக அவர்களின் உற்சாகத்தை உயர்த்தும் மற்றும் அவர்கள் மீண்டும் உங்களை காதலிக்க வைக்கும். இது உங்களின் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு உதவும். தொடுதல் உணர்வு. உங்கள் துணையின் கைகளை பிடிப்பது, அவர்களின் நெற்றியில் அல்லது கன்னங்களில் சிறிய முத்தங்கள் கொடுப்பது, தொடர்ந்து அவர்களின் கைகளை தொடுவது ஆகியவை அன்பின் மற்றொரு வடிவமாகும். இது அவர்களின் வாழ்க்கையில் உங்கள் இருப்பை உறுதிப்படுத்துகிறது. வசதியான உடல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்துவது உண்மையில் திருமணத்திற்கு மிகவும் முக்கியமானது. இது உங்கள் உறவை மேலும் பலப்படுத்துகிறது. ஆரோக்கியமான தொடர்பு. உங்கள் காதல் மொழியை அறிவதன் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று அது உங்கள் துணையுடன் உங்கள் தொடர்பு திறனை வலுப்படுத்தும். நீங்கள் எப்படி அன்பை பெற விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானித்தவுடன் உங்கள் உறவை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது பற்றிய ஆக்கப்பூர்வமான உரையாடலை தம்பதிகள் இருவரும் நிகழ்த்தலாம்.